ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரோனா லாக்டவுன் அப்போ ஸ்கூல் எல்லாமே க்ளோஸில் இருந்தது. ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு எஜுகேஷன் அப்படின்றதே கிடைக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தை இதை எங்கே ஆரம்பித்து வச்சாங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலியார்குப்பம் மரக்காணம் வட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரக்காணம் வட்டத்தில் முதலியார்குப்பத்தில் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னைக்குன்னா அக்டோபர் 27, 2021. நெக்ஸ்ட், இந்த திட்டத்தில் 2 லட்சம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, தன்னார்வலர்கள். ஈவினிங்கில் போயிட்டு 34 லட்சம் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கணும். ஈவினிங்கில் அந்தந்த குழந்தைகள் வீட்டுக்கு போயிட்டு இந்த 2 லட்சம் வாலண்டியர்ஸ் டியூஷன்ஸ் எடுக்கணும். இனிஷியலாக 12 டிஸ்ட்ரிக்கு தான் இது தொடங்கப்பட்டாங்க. 1 மந்த்லே இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால 1 மந்த்லே மீதி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதை விரிவுபடுத்திட்டாங்க. தன்னார்வலர்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட எஜுகேஷன், அவங்க குழந்தைகளை எப்படி கையாளுறாங்க, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் மூலமாக அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ஈவினிங்கில் டியூஷன் எடுக்கணும். குழந்தைங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கணும், அவங்களோட வாசிப்பு திறனை வளர்க்கணுன்றதுக்காக இல்லம் தேடி கல்வி மைய நூலகங்கள் அப்படின்ட்டுன்னு ஒரு 1000 நூலகங்களை ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு, மாணவர்களின் கற்றல் நிலைகளை கண்டறிய அடிப்படை ஆய்வு நடத்தப்பட்டு இதில் 18 லட்சம் மாணவர்களின் கற்றல் நிலைகள் ஆய்வு செய்யப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்றது பெற்றோர்களிடத்திலும் சரி, மாணவர்களிடத்திலும் சரி ரொம்ப வரவேற்பு ஏற்பட்டதுனால 1000 இல்லம் தேடி மைய நூலகங்கள் ஆரம்பித்தாங்க. வாசிப்பு பழக்கத்தை குழந்தைகளுக்கு அதிகரிக்கப்படுத்தணுன்றதுக்காக. அதே மாதிரி தொடக்கக்கல்வி, எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேயே அவங்களுக்கு எழுத்து தெரியணும், எண்ணறிவும் எழுத்தறிவும் வளர்ச்சி எடுக்கிறதுக்காக எண்ணும் எழுத்தும் அப்படின்ற திட்டத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஆரம்பித்தோடனே இல்லம் தேடி கல்வி மையங்களே 2 லட்சமாக விரிவுபடுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்ததுனால, இந்த மாதிரி திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம், இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தைக்கும் கல்வி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்குமே எஜுகேஷன்ன்றது சென்றடையுது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் குழந்தைகளின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக ரீடிங் மேரத்தான் அப்படின்ற ஒரு போட்டி நடந்திருக்கு. ஜூன் 1லேருந்து ஜூன் 12 வரைக்கும். இதில் எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூகுள் ரீட் அலாங் அப்படின்ற ஆப் மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கதைகள் படிக்கும் போட்டியும் நடந்திருக்கு. இது எப்போ நடந்துச்சுன்னா சம்மர் ஹாலிடேஸில் நடந்திருக்கு. இதில் 18.36 லட்சம் குழந்தைகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த கூகுள் ரீட் அலாங் இந்த ஆப் மூலமாக கதைகள் படிக்கும் போட்டியில். இதில் நம் குழந்தைகள் இந்த போட்டியில் தமிழிலும் ஆங்கிலத்தில் 263.17 கோடி சொற்களை வாசித்து உலக சாதனை புரிந்தார்கள் நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள். இந்த போட்டியில் 81.4 லட்சம் கதைகள் 9.82 லட்சம் மணி நேரத்திற்கு தொடர்ந்து வாசிக்கப்பட்டன. ஸோ கூகுள் ரீட் அலாங் செயலி மூலம் வாசிப்பதில் உலகில் உள்ள பல்வேறு மொழிகளில் தமிழ் மாணவர்கள் முதலிடம் பெற்றிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் என்பது இது தமிழ் மொழிக்கும் தமிழகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் போன்ற திட்டத்தை செயல்படுத்தி கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள கற்றல் இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்று பிரபல பொருளாதார அறிஞர் ஜீன் ட்ரேஸ் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநில முதல்வருக்கு கடிதம் எழுதியிருப்பது இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த ஜீன் ட்ரேஸ் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் சிஎம்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பற்றி. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா அக்டோபர் 27, 2021. எங்கன்னா மரக்காணம் வட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலியார்குப்பத்தில்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.